ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. இந்த தூத்துக்குள்ள ஒரு அமைச்சிருக்காங்களா அந்த வேட்டக்காரன் படத்துல பைத்தியக்கார கணக்கு ஒருத்தர் நடிச்சிருப்பாப்ல. கோவில்பட்டியில ஒரு ப்ரோக்ராம் அங்கிட்டு இந்த செய்தியாளர்லாம் மைக் கொண்டு போய் நீட்டி தூத்துக்குடியில கப்பல் கட்டு மையத்தை எடுத்து மக்கள் போராடி இருக்காவா அதை பத்தி என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதை தூத்துக்குடியில வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கோவில்பட்டியா தூத்துக்குடி தாமல இருக்கு. அப்ப தூத்துக்குடி பிரச்சனையை கோவில்பட்டியில கேட்டா என்ன, சிவகங்கடத்துல கேட்டா என்ன, கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சா பதில் சொல்லு, இல்லைன்னா வழக்கம் போல நோக்கம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எவனு தான் மந்திரி பதவி கொடுத்தது? தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கிறியா? அப்புறம் நாளைக்கு கச்சத்தூக்கு பிரச்சனை கச்சத்தூக்குள்ள போய் பேச முடியும். மந்திரி பதவி எப்படிப்பட்டது? சத்தியவாணி முத்து, கக்கன், பிஎம் முனிசாமி எல்லாம் இருந்த அமைச்சர் பதவியில இந்த ஆக்கங்கட்ட குவில அமைச்சரா போட்டு எதுக்குள்ளே சீவனை வாங்குதிய? இல்லையா அனில் குஞ்சுகளா? இவருக்கும் வழக்கம் போல முட்டு கொடுங்க. ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. ஓகே. மீனவர்கள் போராடி இருக்காங்க. அது குறித்து அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. அது தூத்துக்குடி கவர்ந்து கேளுங்க. இந்த தூத்துக்குள்ள ஒரு அமைச்சிருக்காங்களா அந்த வேட்டக்காரன் படத்துல பைத்தியக்கார கணக்கு ஒருத்தர் நடிச்சிருப்பாப்ல. கோவில்பட்டியில ஒரு ப்ரோக்ராம் அங்கிட்டு இந்த செய்தியாளர்லாம் மைக் கொண்டு போய் நீட்டி தூத்துக்குடியில கப்பல் கட்டு மையத்தை எடுத்து மக்கள் போராடி இருக்காவா அதை பத்தி என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதை தூத்துக்குடியில வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கோவில்பட்டியா தூத்துக்குடி தாமல இருக்கு. அப்ப தூத்துக்குடி பிரச்சனையை கோவில்பட்டியில கேட்டா என்ன, சிவகங்கடத்துல கேட்டா என்ன, கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சா பதில் சொல்லு, இல்லைன்னா வழக்கம் போல நோக்கம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எவனு தான் மந்திரி பதவி கொடுத்தது? தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கிறியா? அப்புறம் நாளைக்கு கச்சத்தூக்கு பிரச்சனை கச்சத்தூக்குள்ள போய் பேச முடியும். மந்திரி பதவி எப்படிப்பட்டது? சத்தியவாணி முத்து, கக்கன், பிஎம் முனிசாமி எல்லாம் இருந்த அமைச்சர் பதவியில இந்த ஆக்கங்கட்ட குவில அமைச்சரா போட்டு எதுக்குள்ளே சீவனை வாங்குதிய? இல்லையா அனில் குஞ்சுகளா? இவருக்கும் வழக்கம் போல முட்டு கொடுங்க.